ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது களி ரிப்போர்ட்ஸ். நான் உங்க லோகு சுஜி. ஜஸ்ட் நோ தி அன்னோன்ல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, ஆர்சிபி வின் பண்ணி 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த சந்தோஷம் இப்போ துயரமா மாறி இருக்கு. ஆமாங்க, ஆர்சிபியோட வெற்றி கொண்டாட்டத்துல இப்போ 10க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்கன்ற தகவல் வந்திருக்கு. அண்ட் இந்த துயர சம்பவத்தால ஒட்டுமொத்த பெங்களூரும் கர்நாடகாவும் இப்போ ஆடி போயிருக்கு. என்ன நடந்துச்சு ஆர்சிபியோட வெற்றி கொண்டாட்டத்துல, எப்படி 10க்கும் மேற்பட்டோர் இறந்தாங்க, இதுக்கு யார் முழு காரணம் அப்படிங்கறத விரிவா தெளிவா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆர்சிபி இந்த டீம் கர்நாடகாவை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு டீம். ஐபிஎல்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படிங்கிற இந்த டீம் நேத்து ஐபிஎல் சீசன் 2025 வின் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் சீசன் 2008 ஆரம்பிச்சதுங்க. 2008 இருந்து இந்த டீம் எந்த ஒரு சீசனையும் வின் பண்ணல, எந்த கப்பையும் அடிக்கல. ஸோ எப்போ ஆர்சிபி வின் பண்ணும் அப்படின்னு கர்நாடகாவை சேர்ந்த கர்நாடகாவை சேர்ந்த ஆர்சிபி ரசிகர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா தமிழகம், இந்தியான எல்லா இடத்துல இருக்கக்கூடிய ஆர்சிபி ரசிகர்கள், விராட் கோலி ரசிகர்கள்னு எல்லாருமே கடந்த 18 வருடமா இந்த ஒரு நாளுக்காக காத்திருந்தாங்க. ஸோ அதுதான் நேத்து ஐபிஎல் சீசனை வின் பண்ணியிருந்தாங்க ஆர்சிபி டீம். அண்ட் இதை தொடர்ந்து தான் நேத்தி நடந்த அந்த வெற்றிக்காக இன்னைக்கு வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடப்படுது அப்படின்னு பெங்களூர்ல அறிவிக்கப்பட்டது. குறிப்பா ஐபிஎல் உடைய வீரர்கள், அந்த ஆர்சிபியோட வீரர்கள் எல்லாரும் வரவேற்கப்பட்டு அவங்களுக்கான மரியாதை, பாராட்டுக்கள் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சின்னசாமி ஸ்டேடியம்லன்னு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த அறிவிப்பை தொடர்ந்து தான் ஆல்ரெடி நேத்தியே சீசன் வின் பண்ணதுனால ரொம்ப குதூகலமாக இருந்தாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லணும். எந்த அளவு கர்நாடகாவில் ஒரு கொண்டாட்டம் இருந்துச்சோ அதே அளவு சென்னையிலையும் கொண்டாட்டம், ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க கொண்டாடினாங்க. ஆர்சிபியையும் தாண்டி விராட் கோலிக்கான ஃபேனும் ஆர்சிபி டீமை தங்களுடைய டீமாக தான் பார்த்தாங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு கொண்டாட்டம் இருந்தது. இதுக்கு நடுவில் தான் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு வெற்றி கொண்டாட்டம் அப்படின்னு பெங்களூர்ல மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி பெங்களூர்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரோட் ஷோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஆர்சிபி வீரர்கள் எல்லாமே பஸ் மேலே ஏறி ஒரு ரோட் ஷோ மாதிரி இவங்க பண்ண போறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. பட் பெங்களூர் ஏற்கனவே ரொம்ப குறுகலான ஸ்ட்ரீட், இதுக்குள்ள ஏற்கனவே நிறைய டிராஃபிக் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இதனாலேயே இப்படி ஒரு ரோட் ஷோ கிடையாது அப்படின்னு இன்னைக்கு மார்னிங் 11 மணிக்கு இந்த ரோட் ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் மட்டும் இவங்களுக்கான பாராட்டு விழா ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மற்ற அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பெங்களூர் கவர்மெண்ட் கிட்ட இருந்து, கர்நாடகா கவர்மெண்ட் இருந்து ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இதை தொடர்ந்து ஆர்சிபி வீரர்கள் போற அந்த பாதையிலையும் சின்னசாமி மைதானத்திலையும் ஆர்சிபி ரசிகர்கள் குவிய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்தடுத்து நிறைய பேர் குவிய ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் இப்போ மிகப்பெரிய இந்த சுய சம்பவத்துக்கு முக்கிய காரணமா இருக்கு. அதாவது 1 லட்சம் பேர், அதாவது அந்த எஸ்பெஷலி அந்த குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ரீட் சொல்றாங்க, விதான் சௌதா அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா 1 லட்சம் நபர் கூட்டினதாகவும், சின்னசாமி மைதானத்திற்கு எதிர பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அந்த மைதானத்திற்கு வெளியவே கூட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த குறிப்பிட்ட மைதானத்துக்குள்ள இருக்கக்கூடியவர்களுடைய அளவு இவ்வளோ பேர் தான் இருக்கலாம் அப்படின்னா வெறும் 35,000 நபர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த மைதானத்திற்கு வெளியே மட்டுமே 3 லட்சம் பேர் கூடியிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு நெரிசல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த ஒரு நெரிசலை தொடர்ந்து தான் இப்போ 10க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்கன்ற தகவல் வந்திருக்கு. நான் இந்த வீடியோவை மேக் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நேரம் கிட்டத்தட்ட 11 பேர் இறந்திருக்காங்க அப்படின்ற அஃபீஷியல் தகவல் வந்திருக்கு. பட் இன்னும் 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் இருக்காங்களா, இன்னும் அதுல எத்தனை பேர் இறப்பாங்க, எத்தனை பேர் நல்லபடியா உடல்நிலையோட திரும்புவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த வீடியோவை நான் இப்போ மேக் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நிமிஷம் இது வரைக்கும் 11 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் எனக்கு வந்திருக்கு. ஸோ 11 பேர் இறந்ததை தொடர்ந்து 50க்கும் மேற்பட்டோர் இப்போ மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த விஷயம் வந்து சின்னசாமி மைதானத்திற்கும் ரொம்ப அருகில் நடக்குது. அதாவது அந்த சின்னசாமி மைதானத்துடைய கேட் வாசல்ல தான் இந்த மாதிரி மக்கள் கூடுறாங்க. 35,000 பேரை மட்டுமே அனுமதிக்கக்கூடிய அந்த மைதானத்துக்குள்ள அதுக்கப்புறம் யாரையும் உள்ள விட மாட்டாங்க. போலீசார் தடியடி நடத்துறாங்க, ஒரு பக்கம் துரத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது மக்கள் அந்த இடத்துலயே அப்படியே கூட்டமா கூடுறாங்க. நிறைய பேர் காம்பவுண்ட் சுவரை ஏறி அந்த மைதானத்துக்குள்ள குதிக்க ட்ரை பண்றாங்க.
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கார் மேலே அங்கே இருக்கக்கூடிய வெஹிக்கிள் மேலெல்லாம் ஏறி அதை நொறுக்கி எவ்வளோ மோசமாக அந்த மைதானத்துக்குள்ளே இறங்க முடியுமோ அது எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸாராலையும் சரிவர இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. அதாவது நேத்தி சீசனை வின் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி டீம் அண்ட் இன்னைக்கு அவங்களுக்கான வெற்றி கொண்டாட்டம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் திங்கை இவங்க பிளான் பண்ணுறது அப்படின்னா ஒரு 16 மணி நேரத்துக்குள்ளேயே, எஸ்பெஷலி ஒரு 24 hours கூட டைம் கிடையாது. ஸோ நேத்தி நைட் இவங்க அதை வின் பண்ணுறாங்க. ஒரு 16 மணி நேரம் கூட இல்லை, ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள ஆர்சிபி டீம் அதை வின் பண்ண கையோட பெங்களூருக்குள்ள வராங்க. அதை நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னா மக்கள் எல்லாருமே அந்த சந்தோஷத்தோட உச்சத்தில் ஆரவாரத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள வரவேற்கும் போது கண்டிப்பாக கூட்டம் கூடும். அந்த கூட்ட நெரிசல்ல அவங்க சந்தோஷம் அடைஞ்சு என்ன வேணா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதை கவர்மெண்ட் கணிச்சிருக்கணும் அப்படிங்கிறதா உண்மை. அட்லீஸ்ட் ஒரு 2-3 days எடுத்து எல்லாத்தையும் சரிவர பண்ணி கரெக்டாக க்ரௌட் வரும், இவ்வளோ அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத மெயின்டைன் பண்ணி இவங்க இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி இருக்கலாம். 18 வருஷமாக ஆர்சிபி காத்திருந்த ஒரு கொண்டாட்டம் இப்போ அது துயரமான சம்பவமாக மாறி இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த கூட்டத்தில் இருந்த நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூட்டம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கூட்டத்தில் இருந்து நகரவே முடியல. மக்கள் எல்லாருமே ஒரே இடத்துல நாங்கள் அப்படியே நின்றுட்டோம். கூட்டம் இந்த பக்கமும் நகர மாட்டுது, அந்த பக்கமும் நகர மாட்டுது. ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டாக நாங்கள் நின்றுக்கிட்டே இருக்கோம். எங்க கண்ணு முன்னாடியே எல்லாம் மயங்கி விழறாங்க. கூட்ட நெரிசல்ல மூச்சு விட முடியாம மூச்சு திணறி எங்க கண்ணு முன்னாடியே விழறாங்க. கூட்டம் ஒரு பக்கமும் நகரவே மாட்டுது. அந்த நின்ன இடத்துலயே நாங்க நின்றுகிட்டு இருக்கோம். அப்படியே ஒருத்தங்களும் மயங்கி விழறதையும் அவங்க மூச்சு திணறி சாயறதையும் நாங்க எங்க கண்ணு முன்னாடியே பாக்குறோம் அப்படின்னு இந்த கூட்ட நெரிசல்ல இருந்தவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இதையடுத்து இப்போ கர்நாடகாவுடைய முதலமைச்சர் இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு ஒரு நபருக்கு 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு நிவாரணம் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு பக்கம் இந்த மாதிரி துயர சம்பவம் சின்னசாமி மைதானத்திற்கு வெளியே நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து பலர் இறந்துகிட்டு இருக்காங்கன்ற தகவல் வந்துகிட்டு இருக்கும் போது அதே நேரம் உள்ள மைதானத்திற்குள்ள வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டது. குறிப்பா ஆர்சிபி வீரர்களுக்கான மரியாதை பாராட்டுக்கள் சரியான முறையில் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்தும் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நிறைய பேர் கூட்ட நெரிசல்ல மயங்கி விழுந்து செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ஆர்சிபி வீரர்களுக்கு எதுவுமே தெரியப்படுத்தாம அங்க எதுவுமே நடக்காத மாதிரி வெற்றி கொண்டாட்டம் சத்தமே இல்லாம நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படி அந்த மாதிரி பண்ணலாம்? இப்படி ஒரு சம்பவம் இங்க நடக்கும்பொழுது டக்குன்னு ஒரு நிகழ்ச்சிக்கு தடை விதிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த ஒரு கூட்ட நெரிசலால இப்போ மக்கள் இவ்வளோ பேர் இறந்ததுக்கு காரணம் முழுக்க கர்நாடக அரசு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா நேத்தி ஐபிஎல் முடிஞ்சிருக்கு. ஒரே நாள்ல அடுத்த நாள் அதற்கான கொண்டாட்டம் வைத்தது தவிர அப்படியே கொண்டாட்டம் வைத்தாலும் பெங்களூர் சாலைகள் அப்படிங்கிறது ஒரு டிராஃபிக் நிறைந்த சாலைகள் அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே கேள்விப்படுற ஒண்ணு. ஸோ அதுக்கு நடுவில் மக்கள் வராங்க, ஒரு கூட்டம் கூடுவாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிச்சு கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் மக்கள் கூடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் டைம் எடுத்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த கர்நாடக அரசு அதை பண்ணியிருக்கணும். அந்த டைம் எடுக்கலை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இந்த குறிப்பிட்ட டைம்குள்ள எவ்வளோ பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கணும். பட் கொண்டாட்டத்திற்கு மட்டுமே அவங்க முன்னுரிமை கொடுத்து மக்களுடைய பாதுகாப்பை இப்போ கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த விஷயத்துல கிட்டத்தட்ட 10 பேர் இறந்திருக்காங்க. இதுல ஒரு சிறுமியும் இருக்காங்க அப்படின்னு சொல்றதை கேட்கும் போதுதான் இன்னுமே கஷ்டமா இருக்கு. ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கிறது சந்தோஷமா தான் முடியணும், சந்தோஷத்திற்கானதா தான் இருக்கணும். பட் அது இங்க முழுக்க துயரமா மாறி இருக்கு. மக்கள் எல்லாருமே இப்படி ஒரு சம்பவம் ஆர்சிபியுடைய இந்த 18 ஆண்டு கால கனவு, 18 ஆண்டு கால போராட்டம் இப்போ நிறைவேறி இருக்கு. அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. பட் அந்த வெற்றியை இப்போ இனிமே முழுமையா கொண்டாட முடியாது அப்படிங்கிறதா இப்போதைய நிலைமையா மாறி இருக்கு. ஸோ ஃபைனலி இந்த ஆர்சிபியுடைய வெற்றி முழுவதுமா சந்தோஷமா மாற முடியாம ஒட்டுமொத்த பெங்களூருக்கும் ஏன் ஒட்டுமொத்த கர்நாடகாவுக்கும் இப்போ துயரமா மாறி இருக்கு. 11 பேர் இந்த ஒரு சம்பவத்துல இறந்திருக்காங்க. 33க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சு மருத்துவமனையில இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சம்பவம் என்ன நடந்துச்சு, எங்க நடந்தது, எதனால நடந்தது, அண்ட் இதுக்கு முழுக்க காரணம் கர்நாடக அரசு தான் அப்படின்னு இப்போ சொல்லப்படுது. இந்த விஷயத்த தெளிவா விரிவா உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான்
இந்த வீடியோவை மேட் பண்ணேன். இந்த மாதிரி தெரியாத பல தகவல்களை தெளிவாக விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கேர்லி ரிப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. This is Logo Suji.